ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு கத்தாரில், அது கிளம்பிகிட்ருக்கேன். சரி, நம்ம போகிறத இது வரைக்கும் ஒரு வீடியோவாக எப்படி இந்த கொரோனா டைமில், கோவிட் டைமில், அந்த லாக்டவுனில் போனாங்க அப்படிங்கிறத பற்றி சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ. இப்போது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் கும்பகோணத்துலேருந்து வெளில போயிட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. அதனால் கேப்பு தான் புக் பண்ணி பாஸ் அப்ளை பண்ணி தான் கிளம்புறேன். பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பாஸில் இந்த அவுட் சைட் ட்ராவலருக்கு ஆப்ஷனே வைக்கல. அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். இப்போ தான் கும்பகோணத்துலேருந்து வெளில போயிட்டு அந்த மதனத்தூர் பாலத்தை தாண்டி போயிட்டே இருக்கோம். நாளைக்கு காலையில் எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட்டு. மணி சாயந்தரம் 5:30 ஆகிடுச்சு. மழை வேறு வரப்பில் இருக்குது. அப்படியே கிளம்பி போயிட்டு 3:30 மணிக்கு ஃப்ளைட்னா 2:30 1:30 1 மணிக்கு செக்இன் பண்ணணும். 1 மணிக்கெலாம் செக்யூரிட்டிக்கு போகணும். அதனால தான் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியாச்சு. நார்மலாக கும்பகோணத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஒரு வேலையை சேர்ந்தாச்சு. இங்கே வந்தால் எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் சரியான க்யூ. பட் வேறு எந்த ஃப்ளைட்டும் நிற்கிறாலும் தெரியல. என் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் க்யூ இருக்குது. மற்றபடி இந்த ஃப்ளைட் ஆப்ரேஷனில் இல்லை. இது ஸ்பெஷல் ஃப்ளைட்டு தான். கோவிட் டைமில் யார் யார் கம்பெனிக்கு போகணுன்னு கம்பெனி நினைக்கிறாங்களோ அவங்க ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் கொடுத்து இங்கே தான் எனக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட கம்பெனிலேருந்து ஒரு விசா எல்லாமே அடிஷ்னல் அப்புறம் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், ஒரு 5-6 டாக்குமெண்ட்ஸ் கம்பெனிலேருந்து அனுப்பி அதை நம்ம இங்கே அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் காமிச்சா தான் விடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கத்தார் போய் இறங்கணுன்னே எங்கள் தங்குறதுக்கு ஹோட்டல் புக்கிங் இது எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. போய் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். இனிமேல் இமிக்ரேஷன் தான் போகணும். வாங்க இமிக்ரேஷன் போகலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இமிக்ரேஷனில் வீடியோ எடுக்க முடியாது. நான் சும்மா போகிற வரைக்கும் வச்சுருக்கேன். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டேன் ரெடியாக. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே தான் வெயிட்டிங் ஹால், இங்கே வெயிட் பண்ணோம். எனக்கு கேட் நம்பர் 15 போட்டிருக்காங்க. கேட் நம்பர் 15 இன்னொரு டெர்மினல் நடந்து போகணும். இந்த வழியாக போகணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். ஏன்னா நான் ரொம்ப ஏர்லியராக வந்துட்டேன். மணி இப்போது 1 தான் ஆகுது. இன்னுமே 3:30 தான், 3:45 தான் ஃப்ளைட்டு. 2:30 மணிக்கு செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2:30 மணிக்கு தான் ஃப்ளைட் ரெடி ஆகும். 2:30 மணிலேருந்து எல்லா ஃப்ளைட்டில் ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவோம். வீடியோ எடுக்கிறது பயந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிளம்பியாச்சு. நம்ம என்னோடய கவுண்டருக்கு போகிறேன். என்னோடய கவுண்டர் 15. அது பக்கத்துலேயே போய் எங்கே உட்காந்தோம்னா டப்புன்னு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடலாம். இந்த டைமில் எப்படி ப்ரொசீஜர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. திடீர்னு கேட் மாற்றினா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கூட தெரில. ஸோ இதுதான் மெயின் டெர்மினல்லேருந்து நம்ம இந்த 15 கவுண்டருக்கு போகிற வழி. ஸோ இது ஃபுல்லாகவே லாஞ்சு தான். 2 பக்கமும் லாஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஏர்வேஸும் ஒவ்வொரு லாஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மல் டைமில் இங்கெல்லாம் சரியான கும்பலாக இருக்கும் போகிற வரதுலாம். பட் இந்த கோவிட் டைம்னால நாங்கள் ஒரு 20-30 பேர் தான் இருப்போம் சுத்தமாகவே. அதில் போயிட்டு இதில் கீழே கன்வேயர் பெல்ட் இருக்கும். அது வழியாக கீழே போகணும். இப்போ தான் நான் அது இவ்வளோ வருஷமாக போயிருக்கேன். இப்போ தான் அந்த ஏரியாலாம் ஃப்ரீயாக பார்க்குறேன். போயாச்சு. 15 கேட்டு கீழே போகணும் இங்கேருந்து. அது கீழே அந்த எஸ்கலேட்டரில் போகிறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வழியாக நம்ம கீழே போக வேண்டியது தான். கீழே போயிட்டு அப்புறம் கீழே நிறைய லாஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைமில் இருக்கான்னு தெரியல. ஷாப்ஸு அந்த ஆக்சசரி ஷாப்ஸு தான் எல்லாமே டியூட்டி ஃப்ரீ தான். டியூட்டி ஃப்ரீ ஷாப் நிறையா இருந்துச்சு இங்கே. ஆனால் இல்லை, இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே க்ளோஸ்டு தான். எதுவுமே இல்லை. டீ குடிக்க கூட வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஞ்சு க்ளோஸ்டு, அடுத்த லாஞ்சு க்ளோஸ்டு. இது வழியாக நடந்து போய் அங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசிட்டர்ஸ் ஏரியா இருக்கும். அதில் வெயிட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளைட்டு கூப்பிட்டாங்கன்னா எந்தெந்த கேட்டில் எந்தெந்த ஃப்ளைட்டு கூப்பிட்றாங்களோ அது வழியாக போக வேண்டியதான். லாஞ்சு க்ளோஸ்டு. உண்மையாக நார்மல் டைம்லலாம் போனீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ரௌடாக தான். நிற்க கூட முடியாதுன்னா மீன்ஸ் அவ்வளோ இருக்காது. பட்டு க்ரௌடாக இருக்கும்.
ஃப்ரீயாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ ரெண்டு பக்கமுமே ஷாப்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த பக்கம்லாம் பூந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த நம்ம பூம்புகார் கடை இருக்குது, எல்லாமே க்ளோஸ்டு தான். ஓப்பன் பண்ணி சொன்னாங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃபாரினர் சுற்றி நிற்பாங்க. எங்கேயும் வாங்க முடியாதெல்லாம் இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என் கேட் 15 அங்கே இருக்குது. கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் தானே, எல்லாம் ஒரு சேர் விட்டு ஒரு சேர் மாறி வாங்க சும்மா ஒரு வாக் அரவுண்ட் போவோம் கீழே என்னென்ன இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து இந்த பொம்மை ஒரு கிளேயில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட கலாச்சாரம். நம்ம பல்லாங்குழி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது ஏர் இந்தியாவோட லான்ச்சு. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக விசிட்டர்ஸ் ஏரியா தான், யாரும் விசிட்டர்ஸ் இல்லைங்கிறதுனால அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். இதுவுமே லான்ச்சு தான். இப்போ நிறையா புதுசாக போட்டிருக்காங்க. முன்னாடி இந்த தூங்குகிற இடம்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கலாம், ரொம்ப நேரம் வெயிட்டிங் இருக்கும், அதில் படுத்து தூங்குறதுனா தூங்கலாம். நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த புது ஏர்போர்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் நிறைய பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. அதனால் இப்போ எனக்குலாம் வந்து நான் வந்தேன்னா எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்காப்புல இருக்கும். தலைவர் பாட்டு போட்டுட்ருக்காங்க. இது வந்து ப்ளே ஜோன் நினைக்கிறேன். குழந்தைங்க விளையாடுற ஏரியா வேறு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ எதுவும் எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் வந்து முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ இதில் என்னமோ ஒரு கேட் மாதிரி அதுலேயும் போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்மோக்கிங் லான்ச்சு. பசங்க யூஸ்வலாக வந்தோடனே எல்லாம் நேராக இங்கே தான் வருவாங்க. சென்னை ஏர்போர்ட்டில் இங்கே ஒன்று இருக்குது, இதே அந்த எக்ஸ்டென்ட்டில் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 ஸ்மோக்கிங் தம் அடிக்கிற இடம் மட்டும்தான். இது ட்ராவலர்ஸ் கிளப், இது ஒரு லான்ச்சு. நிறைய மாற்றிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக வச்சுருக்குது, முன்னாடி கிடையாது. அங்கங்கே வந்து நம்ம கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாப்புல. அடுத்தது பசி தாங்க முடியல, காஃபி குடிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு கடை மட்டும் தான் ஏர்போர்ட்லேயே இருந்துச்சு. மற்ற எல்லாமே க்ளோஸ்டு. நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு சாண்ட்விட்சு, ஒரு வாட்டர் பாட்டிலு, இதுதான் வாங்கினேன். சாண்ட்விட்சு 440 ரூபா, வாட்டர் பாட்டில் 100 ரூபா செஞ்சுட்டாங்க. 550 ரூபா பில்லு. இதில் டேக்ஸு வேறு. ஐயோ வேறு வழி இல்லைங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிறதுனால 550 ரூபா போகுது. அங்கே கத்தார்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம போனால் தான் தெரியும். நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். லாஞ்செலாம் இருந்துச்சுன்னா நம்ம போய் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கூட ஏதாவது நம்மளுக்கு ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு வழியாக ஏறி கத்தார் வந்துட்டேன். வீடியோ கட்டாய வருதுன்னு பார்க்காதீங்க, நாங்கள் இறங்க எடுத்தது தான். அதெல்லாம் ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கத்தாரில் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இப்போ என்னோடய பேக் இந்த பெல்ட்டில் தான் ஒரு பெல்ட் நம்பர் 4 பேக்கையும் எடுத்துட்டேன். இப்போ இங்கே ஏகப்பட்ட ப்ரொசீஜர். நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. அதை விட அதிகமாக நான் காலையிலேருந்து நின்றுட்டுருக்கேன். இங்கே 5:30 மணிக்கு இறங்கினேன், மணி 8 ஆகுது, இன்னும் கிளியரன்ஸ் ஆகலை. இப்போ நான் அங்கே போய் கரன்சி எக்ஸ்சேஞ்சு மாற்றிட்டு இது வழியாக போய் திருப்பி மாற்றிட்டு திருப்பி இது வழியாக உள்ளே வந்து சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டுக்கு அடுத்த லைனுக்கு நிற்கணும். பெரிய இந்த லைன் தான் சிம் கார்டுக்கு. பாருங்கள், ஒரு சிம் வாங்குறதுக்கு இவ்வளோ க்யூ. வேறு வழியில் ஒரே இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. வரவங்க எல்லாம் சிம் கார்டு இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுட்டாங்க. ஏன்னா ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லிட்டாங்க கோவிட்டுக்காக. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து நம்மளோட டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணால் தான் நம்ம வெளில போக முடியும். இப்போ வெளிலையும் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க, கேபுக்கு போகிறேன். டிரைவர் வந்துட்டான். ஸோ இந்த காரில் தான் நான் போகிறேன். பெட்டியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாச்சு. இந்த ஆள் வந்தானா ஏறி போக வேண்டியது தான். எங்கேயோ யாரோ என்னமோ பண்ணுறேன்னு போயிருக்காப்புல. வந்து நேராக ஹோட்டல் போக வேண்டியது தான். இதுதான் ஏர்போர்ட்டோட இன்னொரு எக்ஸிட்டு. நான் இந்த பக்கம்லாம் வந்ததே இல்லை. இப்போ வந்து இந்த பக்கம் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா பக்கமும் க்ளோஸ்டு. எத்தனை ஃப்ளைட்ஸ் வருது? ஃப்ளைட்ஸு ரொம்பவே இல்லை. அப்படி நம்ம ஃப்ளைட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அதுவும் கத்தார் ஏர்வேஸ் தான் வந்தேன், கிளம்பியாச்சு. சரி போ. ஸோ வந்து டிரைவருக்கு நம்ம ஊர் மாதிரியே கவர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த டிஸ்கவர் கத்தார்னு பஸ் நிற்கிது, அந்த குரூப்போட ஹோட்டல் தான் போகிறேன். எல்லா பேசஞ்சர்ஸையும் அவங்கவுங்க கம்பெனிலேருந்து ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி அந்த பஸ்ஸில் காரில் கொண்டு போய்ட்டு அவங்க ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஹோட்டல் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் 10 நாள் குவாரண்டைனு போகிறேன்னு நினைக்கிறேன். எப்படி ஹோட்டல் இருக்கும் வேறு தெரில. போய் தான் பார்க்கணும், பார்ப்போம். இது எந்த கேட்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது மாடியில் அது மேலேருந்து போயிடுவோம். இந்த தடவை வந்து இது கீழே இந்த பக்கம் அனுப்பிச்சிருக்காங்க. நான் நிறைய தடவை வந்திருக்கேன், பார்க்க புதுசாக இருக்குது நம்மளுக்கு. இந்த தடவை
இதே வந்து அந்த லாக்டவுன்லாம் இல்லை அப்படின்னா அந்த இடம்லாம் ஃபுல்லாக கார்ஸு ஏகப்பட்ட இது ஜங்ஷன் மாதிரி நல்ல க்ரௌடு இருக்கும். நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குமா, அதனால் ஃபுல் க்ரௌடு இருக்கும். இப்போ அவ்வளோ க்ரௌடு இல்லை, எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க. இங்கே லாக்டவுன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. லாக்டவுன் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து எல்லாம் வெளில போகலான்னு சொல்லியிருக்காங்களா ஒன்றும் தெரியல. பட் எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுருக்காருங்க. பட் இந்தியா மாதிரி இல்லை, பரவாயில்ல. இங்கே ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வரிசையாக ஆம்புலன்ஸ் தான், ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா இருக்கும். பட் ஆனால் இங்கே கத்தாருக்கு விசா கிடைக்கணும்னாலும் ஊரில் வந்து பிசிஆர் டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் விசாவே கொடுக்குறான். ரொம்ப விவரமாக இருக்காங்க. பட் இங்கே வந்தோடனேயும் டெஸ்ட் இருக்குது. இப்போ நான் இப்போ ஹோட்டல் போனோடனே எனக்கு அடுத்தது டெஸ்ட்டு. ஏர்போர்ட்டை விட்டு வெளில கிளம்பியாச்சு. மெயின் ரோடு மேலே, அந்த ரோடை மேலே போனோம்னா மெயின் ரோடு பிடிச்சலான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னா டிரைவர் சாத்துறான் எடுத்தோடனேயுமே. ஓகே, ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேங்க. இதுதான் நம்ம ரூமு. ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜெலாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் லேபரெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது லாக்டவுனாக இருந்தாலும் சரி, நான் வெளியில் வேறு டீம் இந்த லேபர் பசங்களாம் வந்து நான் அவனையும் கேட்டேன் இந்த மாதிரி ஹோட்டல் கொடுத்துருக்காங்களான்னு. நம்மளுக்கு இது வந்து 3 ஸ்டார் 3+ நான் 4 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன். நல்லா ஃபுல் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ரூமு தான், அந்த ரூம் நம்மளுக்கு தான். ஃபுல் வைஃபை இருக்குது, டிவி இருக்குது, மைக்ரோவன்னு, வாட்டர் ஹீட்ரு எல்லாம், அதாவது தண்ணி, அதாவது காஃபி குடிக்கிறதுக்கு, சாப்பாடு மஜாவாக இருக்குது. ஃபுல்லாக காலைல வந்தோடனே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. சாப்பாடு, காஃபி, 2 சோஃபா செட் போட்டிருக்காங்க. நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கெலாம் என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் தான் எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். பட் 10 நாள் இருக்கேன். அதில் எத்தனை நாள் உங்களுக்கு வீடியோ போட முடியும்னு தெரியல. நான் முடிஞ்ச வரையும் போடுறேன். இன்றைக்கி ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கலை, இப்போ தான் வந்திருக்கேன். இந்த சும்மா இதை எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்தது எப்படிலாம் நாளைக்கு வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 days பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் ஷோர் போயிடுவேன். ஆஃப் ஷோர் போய்ட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். ஏன்னா ஈவினிங்கில் தான் டைம் கிடைக்கும். பண்ணுறேன். ரூமில் வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சுருக்காங்க பாருங்கள். 6வது ஃப்ளோரு, நல்லா ப்ராடாக நல்லா இது இருக்குது. வெளியில் கிளாஸ் க்ளீன் பண்ணாமல் இருக்கானுங்க. ஒரு நல்ல வியூ இருக்குது. ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். 10 நாள் பார்ப்போம். 10 நாள் நல்லா ஓடுனுச்சுன்னா நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போடுவேன், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவேன். கடுப்பாக இருந்துச்சுன்னா இழுத்து போட்டு தூங்கிடலான்னு இருக்கேன். நம்ம இன்ஸ்பெக்ஷனில் இது மாதிரி தான்ப்பா கவனிப்பாங்க. நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் அங்கே போனால் எப்படி லேபர் மாதிரி இது பண்ணுவாங்களா, பஸ்ஸில் அடிச்சிருவாங்களா. நம்ம இன்ஸ்பெக்ஷன் டீம் எப்போயுமே வந்து நான் தனியாக தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஒரு டெக்னிக்கல் கேட்டகரியில் தான் வருவீங்க. அதனால் உங்களோட அக்காமடேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சாப்பாடு நல்லா தான் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா தான் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் எங்கேயாவது பணம் கட்டி வர்றது அந்த மாதிரி ஏஜென்ட் வேலைலாம் இதில் இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு டீசெண்டாக இருக்கலாம், படித்ததுக்கு ஏற்ற ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்கள் ஜெனரல் ஒர்க்கர்லாம் போனீங்கன்னா அது கிடைக்காது. 10 பதினொன்று அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணி ஷைன் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இன்ஸ்பெக்ஷன் டெக்னீஷியனாகவே. அதனால் ஜஸ்ட் உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. சும்மா எப்படி ட்ராவல் பண்ணேன், எப்படி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணால், எப்படி அக்காமடேஷன் இருந்துச்சு, எப்படி கவனிக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, பார்க்கலாம். இன்னும் 2 நாள் நான் கண்டிப்பாக எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நல்ல எனக்கு ஓகே எல்லாமே செட்டில் ஆகும். ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் ஆஃப் ஷோர் போனாலும் நான் ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரைனிங் வந்து நம்ம ஊரில் திருப்பி 1 week லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, லாக்டவுன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாக்டவுன் முடிஞ்சோடனையும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம ஆஃபீஸ் நம்பரு உங்களுக்கு தெரியும். நம்பரை நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே லிங்க்கில் இருக்குது, அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு 2 நாளில் சீக்கிரமாக உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.